இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2700 கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணாவே இவங்களுக்கு அந்த 500 கோடி ரூபாய் லிமிட் ரீச் ஆயிரும். புது ரூல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸோட இவங்க லாட் சைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த லாட் சைஸோட டெல்டாவை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கு 1 அப்படின்னு இருக்கும். இது அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறதெல்லாம் போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அட் த மணி எடுத்துட்டீங்கன்னா அட் த மணி கால் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ 0.5. இதே புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா அதுவும் 0.5 தான் இருக்கும். அப்போ அட் த மணியில் எவ்வளோ இருக்கும்? 0.5 இருக்கும். இந்த 0.5ங்கிறது கால் ஆப்ஷன்ல மேலே போக போக ஒரு ஸ்ட்ரைக்கும் கம்மியாயிட்டே வரும். அப்போ ஒரு 10 ஸ்ட்ரைக் தள்ளி போனால் என்ன ஆகும்? அது 0.01 இல்லை 0.1 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 எடுத்துக்கலாமே. இப்போ 0.1 இன்டூ 5 இன்டூ 75 போட்டு பாருங்க எவ்வளோ வருது? 37 ரூபா தான் வருது இல்லைங்களா? அப்போ முன்ன இருந்த 18 லட்சம் ரூபா அப்படிங்கிறது இப்போ வெறும் 37 ரூபாயா மாறி இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்க இந்த 500 கோடி 1500 கோடி ரூபாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெல்டா பிரகாரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணதுனால இந்தியன் மார்க்கெட் பொசிஷன் லிமிட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போறது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவில் பொசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரியுது. பொசிஷன்ல வைக்கிறதுக்கும் 500 இருந்து 1500 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்ட்ராடேக்கும் இந்த 500 கோடி ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல எவ்வளவு 1000 கோடிக்கு வேணாலும் பொசிஷன் எடுக்க முடியும். இந்த HNI ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு அவங்க சர்வலைன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதோட நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இதுல வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்காங்க, ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு, ஒரு HNI இருக்கு அப்படின்னாங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகுது. இந்த நாம்ஸ்னால ஒட்டுமொத்த மார்க்கெட்டே பூஸ்ட் அப் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ கொண்டு வந்து இந்த மாற்றங்களோட சேர்ந்து பீக் மார்ஜின், இன்ட்ராடே மார்ஜின் மானிட்டரிங்கும் அவங்க கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ட்ராடேல யார் வேணாலும் எவ்வளவு பொசிஷன் வேணா எடுக்கலாம். இந்த மாதிரி அந்த மானிட்டரிங் அவங்க ரிமூவ் பண்ற பட்சத்தில் ஆப்ஷன் ட்ரேடருக்கு மீண்டும் ஒரு பொற்காலமே தொடங்கிச்சுன்னு சொல்லலாம்.